நெடுநீலி கண்டால் எத்தனை கோடி வினைவென்று சொல்ல போதிலும் எங்கள் அம்மை பத்திர காளி தயவால் ஒரு பயம் இல்லையே. கைலாசமாமலை நானாக தோன்றி வெள்ளி கைலாசமாமலை. சரி, தங்கமலை வெள்ளிமலை மலை வைரமலை என்று சொன்னாலும் கைலாசத்தினுடைய பெருமையை சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அப்படி ஒரு அழகு வாய்ந்த கைலாச மாமலையிலே 30 தேவர்கள், சந்திரர்கள், சூரியர்கள், இந்திரர்கள், இறையவர்கள், கந்தனோடு கணபதி எல்லாரும் கைலாச மலையில அன்போடு சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கிறாங்க. எல்லாரும் அப்படி ஜெகஜோதியா ஜெகஜோதியான ஒரு ஒற்றுமை. இப்படி இருக்கக்கூடிய நாளையிலே பார்வதியானவள் பகவானை பார்த்து என்ன சொன்னாள் பாருங்கள். என்ன சொல்லுவாள்? பகவானே, திருநட்டெல்லாம் ஆட வேணும், ஆட வேணும், ஆட வேணும், ஆட வேணும், ஆட வேணும், பார்வதியால் காண வேணும், காண வேணும், பார்வதியால் காண வேணும், காண வேணும்.
வேணும் காண வேணும் நடனம் ஆடினாக்கா ஆடினாக்கா தேசமெல்லாம் அழிந்திடுமே எழுதிரு பார்க்கணும் பார்க்கணும் எடுத்து மாந்த போத்திடுமே போத்திடுமே எடுத்து மாந்த போத்திடுமே போத்திடுமே கல்லூரிவே கருத்துமே கைலாசம் அழிவிடுமே அழிந்தாலும் பாரமில்லை 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 பார்வதியானவள் பகவானை பார்த்து சொல்லுகிறார் என்ன சொல்லுவாங்க பகவானே என்னம்மா உங்களிடத்திலே வந்து கேட்க வேண்டும் பொன்னரட்ட கேளு உனக்கு இல்லாத உரிமையா தில்லையிலே ஆடினீர்கள் நெல்லையிலே ஆடினீர்கள் அது உண்மைதான் சீர்காழியிலே ஆடினீர்கள் சிதம்பரத்திலே ஆடினீர்கள் சரி. சிதம்பரத்துல ஆடும் போது கடவுளை சிதம்பரம் ஆட்டம்னு அது ஒரு ஆட்டம் தான் மதுரையிலே சரி கால் மாறி ஒரு ஆட்டம் ஆடி இருக்கீங்க அது வேற செய்து சிதம்பரத்துல ஆடுறது வேற ஆட்டம் மதுரையில ஆடுறது வேற ஆட்டம் இங்கே எல்லாம் ஆடியது போராது என்று சுடுகாட்டிலே ஒரு ஆட்டம் போட்டிருக்கீங்க ஐயா அது தொந்தரவு தாங்க முடியாம ஆடின ஆட்டம் பகவானே இங்கே எல்லாம் ஆடின நீங்கள் இந்த கைலாசமலையில ஏன் இன்னும் நடனம் ஆடவில்லை இப்பே இல்ல பகவானே என்னம்மா இன்று நீங்கள் நடனம் ஆட நான் பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு சுவாமி பார்வதி என்ன இத்தனை காலங்கள் ஆடிய பிறகு பார்க்கணும் உனக்கு எண்ணமே வந்ததில்லை சரி இப்ப வேண்டாத நேரம் ஆகாத ஆசை அது ஒண்ணு இல்ல எல்லாரும் சொல்றாங்க பகவான் நல்லா நடனம் ஆடுறாரு ஆமா அத பாக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா வந்து பொதுவா எப்படி தெரியுமா என்ன ஒருவர் எவ்வளவுதான் திறமையான ஆளா இருந்தாலும் சரி மனைவிக்கு கடைசியில தான் அந்த விஷயம் தெரியும் பகவானே இப்ப நீங்க ஆடுறீங்களா ஆடலையா இப்போது நான் உன்னுடைய வார்த்தை கேட்டு ஆடினால் சரி உலகமே அழிஞ்சு போகும் உலகம் அழிந்தால் நமக்கு என்ன என்னுடைய ஆசை நிறைவேற வேண்டும் யார் எக்கடி கேட்டாலும் உனக்கு பரவாயில்லை நீங்கள் ஆடவில்லைன்னு சொன்னால் எங்க அண்ணன் வீட்டுக்கு போவது நிச்சயம் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் பிடிக்கல இல்ல சுவாமி நீங்களும் என்ன மதிக்கல வேற நான் என்ன செய்ய முடியும் சரி பார்வதி என்ன நீ இவ்வளவு பேர் முடிவு எடுத்துட்டா ஆமா நீ மதிக்கிறன்னா பிரச்சனை வந்துடும் உண்மைதான் சரி உனக்காக நான் ஆடுகிறேன் நீ என்ன விபரீதம் வந்தாலும் நீயே பொறுப்பு சரி சரி இதோ சென்று நான் ஆடுவதற்கான நீங்க ஆடுவதெல்லாம் சரிதான் ஆடும் பொழுது மேலையில் இருந்து எந்த ஒரு பொருள் கீழே விழுந்தாலும் ஆட்டத்திலே தொட்டதாக அர்த்தம் போட்டிக்கு வந்திருக்கிறா ஆடுங்க சுவாமி ஆடுங்க சரி நான் இதோ ஆடுகிறோம் நிறைய சாமி ஆடுங்க சுவாமி சாமி ஆடுறதுக்கு பூசை கொடுக்கணும் அது பிறகு ஆட முடியும் அது சாமி பத்தி இப்ப வந்து ஆடிய திருப்பி எல்லாம் சட்டை போடுவாங்க நடனம் ஆடுங்கள் என்று சொன்னேன் அந்த ஆட்டத்தை ஆட சொல்லியா ஆமா சரி உனக்காக நான் இப்போது ஆடுகிறேன் இங்க இடத்துக்கு நான் இப்ப வருவேன் அப்படி என்று சொல்லி கைலாச மலையிலே பகவான் எப்படி திரு நடனம் ஆடினார் பாருங்க எப்படி ஆடிக்கொண்டாரே நடனம் ஆடிக்கொண்டாரே 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 நடனம் ஆடிக்கொண்டாரே 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 அவர் ஆடிக்கொண்டாரே ஆடிக்கொண்டாரே பகவான் ஆடிக்கொண்டாரே ஆடுகிறவன் 64 கோடி 54,000 சங்கத்தை சொல்லிட
கைலாச மாமலையிலே பகவான் திருநடனம் ஆட தொடங்குகின்றார். பகவான் திருநடனம் ஆடக்கூடிய வேளையிலே அங்கே பகவானுடைய நடனத்தை காண்பதற்கு யார் யாரெல்லாம் வந்தார் பாருங்க. காஸ்டியூமை பார்த்த உடனே ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கிறார். ஆமா ஆமா, நந்தியின் பெருமாள் மத்தள வாசிக்க சரி நாரதர் வீணை மீட்ட அங்கே உள்ள தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்க அவ்வளவு கூட்டம் சொன்னா அவ்வளவு ஒரு கூட்டம். அவருடைய காஸ்டியூம் பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம், எல்லாம் கணிச்சு விட்டாம பார்த்துருக்காங்க. ஆட்டத்தை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம், அவங்க அலங்காரத்தை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம். ஆமா, மொத்தத்துல தேவாதி தேவர்கள் அப்படி சுமந்து இருக்காங்க. கண்டு சிமிட்டாம எப்படி பார்க்க முடியும்? குருகுருன்னு பார்க்கறது, கண்ணு சிமிட்டி சிமிட்டி தான் பார்க்க முடியும். நம்ம சிமிட்டி சிமிட்டி சும்மா பார்க்கணும். சிமிட்டாம இருந்தா கண்ணீர் வந்துடும். யார் சொல்றது? ஒரு சில இடத்துல பார்க்கறது நீ பார்த்தது கொஞ்ச நேரம் இப்படி கண்ணு இப்படி வச்சுட்டு இருங்களே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நாள் பார்த்தேன். அப்படியே ஒரு ஆர்வத்தோடு. ஓஹோ, ஆனால் பகவானோட நடனத்தை பார்ப்பதற்காக சரி சந்திரன் சூரியன் எல்லோரும் வந்து கூடினாரு. நந்தியுடைய மத்தள வாசிப்பிலே பகவானுடைய நடனம் அப்படியே ஆடத் தொடங்குகின்றார். சரி, ஆனந்த தாண்டவத்திலே தொடங்குகின்றார். சரி, பகவானுடைய நடனமானது யுகங்கள் கடந்து வருடங்கள் அப்படி ஆடிட்டே இருக்கு. வேகமா ஆடுறாரு. 12 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? வேகமாக ஆடிக்கொண்டிருக்க சரி காதிலே அணிந்திருந்தாரே குண்டலம். அந்த குண்டலத்தினுடைய திருக்காணி அப்படியே கலன்று வருகிறது. கலந்து வரக்கூடிய நாளையிலே பகவானுக்கு பார்வதி சொன்னது ஞாபகத்துக்கு வருது. என்ன? ஆமா, அந்த ஆபரணம் கலந்து கீழே வளர்ந்ததுன்னு சொன்னா ஆட்டத்துல தோத்துருவோமே. ஆமா, பார்வதி மதிக்க மாட்டாங்க. அதானே, எப்படியாவது ஆட்டத்துல தோக்காம நம்ம ஆடணும். ஆமா, தோத்துட்டோம்னு சொன்னா உள்ள மரியாதை இருக்காது. போயிரும் என்று பகவான் ஒரு காலை கீழே ஒன்று சரி காலின் பெரியவர்களால் திருக்காலை நேசம். ஆமா, இப்படி ஆடிக்கொண்டிருக்க பார்வதி நினைக்கிறார், இப்படி ஒரு வித்தகாரரால இருந்திருக்காரு. என்ன ஆட்டம் ஆடுறாரு. நம்ம எத்தனையோ ஆட்டத்தை பார்த்திருக்கோம். ஆமா ஆமா, ஒரு விசித்திரமான ஆட்டமா தான் இருக்கு. மொத்த காலை வச்சுட்டு இந்த கரங்குன்னு சொன்னா இந்த ஆட்டம் ஒரு விபரீத ஆட்டம் தான். ஒருவருடைய திறமையை நாம பாராட்ட வேண்டும். பாராட்டு இன்னும் அவங்களுக்கு என்ன சேர்க்கும்? இந்த ஆர்வம் வரும். இப்ப சேர்க்கும். வேற ஒண்ணு, இந்த பிள்ளைதான் நம்ம கூட்டத்துல நல்லா பாடுறது யார் பாடுறா? இந்த பிள்ளை இல்லைன்னா நம்ம பாட்டு வந்து பாதிக்குள்ள குறைஞ்சிரும். ஆமா, பிள்ளை பாடும்போது ஒவ்வொரு அது மட்டும் ஒரு சின்ன பேசும் பாரு. சரிதான், அது கேட்கறதுக்கு 1532 காது. அப்படி பார்வதியானவள் கையை கொட்டி கலகல சிரித்தாள். சிரிச்சுட்டா? ஆமா ஆமா, என்னாச்சு? எங்காதேவி நிற்கிறாள். நம்ம அக்கா ஏன் இப்படி சிரிக்கிறாள்? நான் சிரிச்சு பார்த்ததில் இன்னைக்குதான் இந்த சிரிப்பு. அப்படி என்று எங்க தேவி இல்லை குறித்த காரணத்தால் அது என்னவெல்லாம் அடைந்து போகிறது பாருங்கள். 8 மலை 7 கடல் புவனமெல்லாம் 8 மலை 7 கடல் புவனமெல்லாம் தாமரையோ இருக்கக்கூடிய நாளைகளில் பார்வதியால் சிரித்த காரணத்தினாலே கங்காதேவி கோபம் கொண்டு கீழே குதித்த காரணத்தினாலே சரி 8 மலை 7 கடல் 7 14 எல்லாம் தண்ணீராலே அழிகிறது. தண்ணியால அன்னைக்கே பேரழிவு. இப்பவும் தண்ணியால வீட்டுக்கு வீடு அழிவு. தேவர்களை காணவில்லை, முனிவர்களை காணவில்லை. சரி ஒருவரை இல்லை, தண்ணீராலே மாறுகிறது. இருக்கக்கூடிய நாளையிலே பகவானுக்கு கூட கைலாசத்துல இருக்க இடம் இல்லை. பகவான் அப்படி
தத்தளிக்கிறாரு. தண்ணீர்ல தத்தளிக்கிறாரு. பார்த்த பாரதி நினைக்கிறாரு. நம்ம சாமியில தண்ணியில தத்தளிக்கிறாரு. நம்மளால அவருக்கு இன்னைக்கு இந்த நிலைமை. நம்ம விட முடியுமா? கைவிட முடியுமா? சுவாமி நம்ம ஒரு சொன்னா அது சொந்த ஒரு சொன்னா சுவாமி இத பாருங்க. சும்மா இருந்து ஏட்டையும் சொல்லிட்டு மாட்டிட்டு இருக்காங்க. இருக்க இடம் இல்லைன்னா கவலையா இருக்கீங்க. எவ்வளவு நேரம் தண்ணியில தவங்கிட்டு இருக்க முடியும்? உங்களுக்கு இருக்க இடம் தான் உண்டு பண்ணி தருகிறேன். என்ன பண்ண வச்சிருக்க? ஏதாவது ஏற்பாடு பண்ண. கையில இருக்கக்கூடிய கலையாளி என்று சொல்லக்கூடிய மோதிரத்தை கலத்தினாள். அவன் கலத்தியாச்சு. அப்படியே வீசி எறியினான். தூக்கிட்டு இறந்துட்டான். பாதாள உலகத்தில் வேறொன்று செந்தாமரை மலர் வருகிறது. சரி அண்ணம்மா உங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் எப்படி இருக்கு? இப்ப காம பண்ணிட்டு இருக்கு. உட்காருங்க. ஆமா ஏமா இந்த பாடு பண்ணி முடியுமா? ஆமா ஏய்யா பார்வதி என்ன முன்னால வந்து அடிவ பாத்தியம்மா ஒருத்தரிங்க பகவானே எப்படி கூட்டம் இருந்த இடம் ஒருத்தரிங்க இல்லையம்மா அப்படி என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்க பேசிட்டு இருக்கும் பொழுது கருடையாழ்வான் சிவதரிசனம் காண வேண்டும் என்று கைலாசமலை நாடி வருகிறான். சரி கைலாசத்தை காணவில்லை, பகவானையும் காணவில்லை. சற்று கூர்ந்து கவனிக்கின்றான். சரி செந்தாமரை மலர்மையிலே சிவனார் இறைக்க பார்த்த கருடன் என்ன கேட்டான் பாருங்கள். ஏதேது சிவனாரே 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 இருப்பதென்ன இருப்பதென்ன சிவனாரே சிவனாரே வாசகத்தை வாசகத்தை சொல்லிட்டு நடனோ ஆடிவிட்டு நடனோ ஆடியதால் தேசமெல்லாம் அழிந்து போச்சு. அதுவான உலகமதை அடைக்க வேண்டுகிறதை ஆழ்வா அழியாத பொருளா எடுத்து வாரா. இப்படியாக கருடையாழ்வான் கேட்கிறான், சுவாமி உங்களுக்கா இந்த நிலைமை? என்ன எனக்குதான் இந்த நிலைமை? யாருக்கிட்ட போய் சொல்லு. ஆமா கருடா என்ன உலகமானதே அழிஞ்சு போச்சப்பா. அழிந்து விட்டதா? நீ வந்தது ஒரு நன்மைக்கான விஷயம் தான் சுவாமி. நான் ஏன் எதுக்கும் கேட்க மாட்டேன். ஆனால் கேட்கறது சொல்ல மாட்டேன். என்னால் உங்களுக்கு ஏதாவது உதவியாக வேண்டும். ஒரே ஒரு சின்ன உதவி வேணும். என்ன உதவி? அழிந்து போன உலகத்தில் அழியாதவை பொருள் இருக்கும் என்றால் நீ உடனடியாக என்னிடத்தில் எடுத்து வருவார். பெரிய வேலையாக வந்திருக்கீங்க. இந்த வேலை டக்குனு விட்டு ஓடியா. சரி சுவாமி வருகிறேன் அப்படின்னு சொல்லி பறந்து சென்று கருடையாழ்வான் சரி எல்லா இடமும் தேடி பார்க்கின்ற பொருள் ஒன்றையும் காணவில்லை. மேலும் இங்கே வந்தான் பாருங்கள். சுரபி சிந்தா மணிக்கடலில் 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 பிரவாதிரோ மிரக கண்டா 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 மணிக்கடலில் 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 சுரபாத்திரம் அதாவது கண்ட சுரபாத்திரத்தை காலகத்தால் எடுத்து சரி சிவபெருமான் முன்னே கொண்டு வைக்கின்றார்.
பாத்திரத்தை திறக்கின்றார் சிவபெருமான். பாத்திரமோ ஒன்று அறையோ இரண்டு. சரி, உள்ள இருந்து ஒரு ஆணும் பொண்ணும் அப்படியே வெளியே வருகிறார். சுவாமியே யாரு பணி? ஐயனை. என்ன? என் பேர் வள்ளுவர். வள்ளுவர். இது யாரு? இது என் மகள் திருமகள். திருமகளா? முன்னாடி திருவந்தனியமா தான் தெரிஞ்சேன். சரி, பிடிச்சி இங்க இருத்து திருமகளாட்ட ஆக்கி வச்சிருக்கு. அம்மா எதுக்கு இந்த பாத்திரத்துக்குள்ள வந்தீங்க? நான் வயலில் ஏர் உழுது கொண்டிருந்தேன். சரி, பசியிருந்து சாப்பிடறதுக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன் என் மகள். எங்கிருந்தோ பெரும் வெள்ளத்தால் உலகமானது அழிந்து வருவதை கண்டால் கண்டு உயிர் மீது கொண்ட ஆசையின் காரணமாக சரி, சுரபாத்திரத்தில் இருந்த ஆகாரத்தை கீழே கொட்டிவிட்டு பாத்திரத்தை 2 பாகமாக்கி சரி, நானும் என்னுடைய மகளும் அமர்ந்து கொண்டோம். சுவாமி சரி, ரொம்ப நல்லா தான் இருக்குது கேட்கறதுக்கு. நல்லா இருக்கா? ஆமா, நாங்க உள்ள இருந்து நெருங்கிட்டு இருந்தது எங்களுக்கு எல்லாம் தெரியும். இத பாருங்க, என்ன உலகம் அழிந்து விட்டது. சரி, எல்லாம் போச்சு. இப்ப புதிய உலகம் படைக்க போகிறோம். சரி, போன இடத்தே நீங்கள் தகப்பனும் மகளும், இருக்கக்கூடிய இடத்தே நீங்கள் கணவன் மனைவியாக வாழ வேண்டும். எந்த முடிவு எடுக்கிறது என் பிள்ளைகிட்ட கிளம்பி எனக்கு தெரியாது. அம்மா திருமகளே, என்ன நான் சொன்னதுக்கு உங்களுக்கு சம்மதமா? நீங்கள் சொல்லுகிறதுனால் சம்மதிக்கிறோம். நாங்க சொல்றதெல்லாம் சம்மதிக்கிறீங்க. ஆமா, அப்படியானால் சீக்கிரம் உலகம் படைய போறாங்க. இருக்கிறது எங்களுக்கு இடையில செந்தாமரை பூல அமர்ந்திருக்கிறோம். சரி, இந்த இடத்துல ரொம்ப நேரம் நீங்க இருக்க முடியாது. சரி, ஆமா, கொஞ்சம் தள்ளி அந்த பக்கமா போகிறீங்க. கேருடா, என்ன உனக்கு இன்னும் ஒரு வேலை இருக்கிறது? ஐயா சுவாமி, ஒரு வேலை தானே இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, முடிச்சாச்சுல, இன்னும் வேலை இருக்குன்னு சொன்ன. உலகத்தை இன்னும் படைக்கவில்லை அல்லவா? திருப்பார்கடலை பள்ளி கொண்டிருக்கிறார் என் அத்தான் மாயவர். சரி, நான் சொல்றதை உடனே கூட்டிட்டு அப்போ நானா போகணும். ஆமா, அப்படியே அவங்க முதல் சொல்றாங்க. பறந்து சென்றுடைய ஆமா, திருப்பார்கடலை வருகிறார். அங்கே என் பெருமாள் எப்படி நித்திரை செய்கிறார் வாருங்க. எப்படி? பல்லதுதான் வட்டக்காக, பல்லதுதான் வடக்காக, முதற்காக, பல்லதுதான் வடக்காக, பல்லதுதான் வடக்காக, கனக முதற்காக, மேல் திசைக்கு முகமாக, மேல் திசைக்கு முகமாக, தீவுரை பாம்பாக, பொங்கி வந்ததுண்டா, பொங்கி வந்ததுண்டா, வேண்டதுண்டா. அடலில் 14 அடிவுள்ள இது போனதுண்டா, சந்திரர்கள் சூரியர்கள் அவங்குள்ள இது போனதுண்டா, அங்கழுக்கும் நானடியே, அங்கழுக்கும் நானடியே, நான் உன்னை நம்பிதனா. காலது வடைக்காக கனக முகந்திருக்காக, அறிந்தும் அறியாதவர் ஒன்றும் தெரிந்தும் தெரியாதவர் ஒன்றும் என் பெருமாள் இத்திரை செய்கின்றார். நினைக்கின்றான் கருடன். என்ன, தூங்குறவங்களை எழுப்பிடலாம், ஆனால் தூங்காமல் இருக்கிறவங்களை எழுப்ப முடியுமா? இது நடிகரும் தூங்காம இருக்கவங்களை எழுப்ப முடியுமா? தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்காம இருக்கவங்களை எழுப்ப முடியுமா? அதான முடியாது, முடியாது. அதாவது நேரம் தவறிட்டு இல்லையா, அதான் பிள்ளைங்க அப்படி வாய் வார்த்தைகள் அப்படி தவறாக வருகிறது.
ஆனால் நினைக்கின்றான் கருடன். என்ன மாயவர் தூங்குவது போல் நடிக்கிற மாதிரி இருக்குது. ஆமா இவரை நாம எழுப்பினாலும் இவர் பெரிய நடிகர், ஆமா நல்லா நடிப்பார். அதனாலே கைதீண்டி எழுப்பினால் கலகமிடுவார் என்பருமாய் சரி அப்படின்னு சொல்லி சிறகால அப்படியே கொஞ்சம் நீரை கோரி அப்படியே மலையை தெளிக்கிறான். ஆமா அருகடுமா உழைத்திலே அச்சமரை கை காட்டி யார் நடிக்கிறது வாரி கூத்தோண்டிதுனா கேரடா சுவாமியே கடல் பொங்கி வந்ததுண்டுமா, எதுக்கு கேக்குறீங்க? கனகமலையில கண்டதுண்டுமா. நல்லதா 4 வார்த்தைக்கு பின்னி பார்த்தா அது அழிஞ்சிட்டான்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? இல்ல இல்ல கேக்குறேன்ப்பா, ஆ நீ வந்திருக்கியே அதான் கேட்டேன். அந்த அழிவுக்கு வருவேன். சரி சுவாமி, என்ன காரணம் ஒன்றும் எனக்கு தெரியாது. சரி நரைக்கின்றனார் உங்களை அழைத்து ஒரு மணி எனக்கு கட்டளையிட்டார். நான் வர வேணுமானால் கருடா எனக்கு ஏற்ற வாகனம் வேண்டும். உங்களுக்கு வாகனமாக தான் நானே வந்திருக்கிறேன். வா போகலாம். ஆகட்டும். இது வேறு வருகிறார்கள். கருட பச்சையில் பாடியாடவே பாடியாடவே கையிலாசமல்லி சென்றே போனாரை தேசகாலமாக திரை செய்தே படித்தவரை இங்கே கட்டுப்பட்ட மோதிரத்தையா கட்டுப்பட்ட மாப்பிள்ளையை கிட்டவே வாரம் இப்படி இருவேரும் கைலாச மலையில் வருகிறார்கள். சரி வந்த உடனே சிவபெருமான் பார்க்கின்றார். அத்தான் உங்களுக்கா இந்த நிலைமை? போய் போய் பூமி மேலே இருக்க காரணம் என்ன? எல்லாமே உங்க தங்கச்சி பார்வையால வந்த வேணா. ஐயா இவ பேச்ச நீங்க கேப்பீங்களா? கேட்டதால இவ்வளவு சீரழி பண்ணாம பார்வதி கேட்க கூடாது இருந்தேன். பல்ல காட்டி சிரிச்சு சிரிச்சு பைத்தியக்காரனா கிட்ட. பார்வதி என்ன பேசுகிறார் பார்த்தாயா? இப்படி ஒரு பேச்சை கேட்டுவிட்டு உனக்கு இங்கே இருக்க வேணுமா? எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருக்குமா? அதான் வா போலாம். அண்ணன் வீட்டுக்கு போயிரட்டுமா? அண்ணன் தான் கேட்டுட்டு இருக்கு. அண்ணன் வீட்டுக்கு பேருமா கேட்டேன். ஆமா கேக்குறேன். அது அண்ணன் தான். சரி சண்டை போடாதீங்க, சண்டை நிறுத்துங்க. இப்ப அந்த உலகத்தை படைக்கணும், அதுக்கு என்ன வழி நீங்க சொல்லுங்க. நான் என்னது சொல்ல முடியும்? உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகுன்னா சொல்லுங்க, படைச்சிருவோம். அப்படியா? ஆமா. இல்லைப்பா நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். அதாவது கீழ் உலகில் இருக்கின்றாலே மந்திரகண்ணி, அவளிடத்தில் சென்று ஒரு பிடி மண் வாங்கி வந்தால் உலகத்தை படைத்து விடலாம். ஒரு பிடி மண் தானே? இதோ வாங்கி வருகிறேன். சென்று வாருங்கள். நிற்கின்றார் மாயோனார் கீழ் உலகம் போக வேணுமானால் என்ன வேணும் எடுக்க வேண்டும் என்று சொல்லி சிறிய வேட்டு வாழி வேட்டு வாழி ஒரு சருவம் ஒரு சருவம் வாழி வாழி மாமரி தண்டு வழி தண்டு வழி மாமரி தண்டு வழி தண்டு வழி உலகம் வேட்டுவாள் இருவம் கொண்டு அப்படியே தாமரை தண்டு வழியாக கீழ் உலகத்திலே வருகிறார். கீழ் உலகத்திலே வந்த பொழுது அங்கிருந்து போடுகிறார் சத்தம். அம்மா மந்திரகண்ணி, ஏ மந்திரகண்ணி அண்ணா. மந்திரகண்ணி நல்ல ஒரு மந்திரகண்ணி. அம்மா தங்கையே அண்ணா. அம்மாவா ஒன்னதான் என்ன பார்த்துட்டு வந்தேன்.
தங்கே என்ன ஒரு அன்பு இல்ல ஒரு பாசம் இல்ல யாமல வந்து அந்த மாதிரியே இருக்கு அண்ணா திடீர்னு வந்திருக்கிறியே என்ன காரணம்னா அதாவது முன்பு ஒரு சமயத்தில் இந்த உலகமே அழிந்தால்தான் உன்னை பார்க்க வேண்டும் சொன்னேன் அதுபோல ஆகிவிட்டது இப்பொழுது என்ன ஆச்சுன்னா பார்வதியால் உலகத்து பரமன் நடனம் ஆட சரி உலகமே அழிந்து போய்விட்டதுமா உன்னிடத்தில் ஒருபடி மண் வாங்கி ஒருபடி அத்தான் அனுப்பி வைத்தார் அண்ணா அத்தான் உனக்கு இல்லாத பண்ணா சொல்லு உனக்கு தேவைக்கு நீ எடுத்துக்கோண்ணா என்ன பார்த்து என்ன பார்த்து மண்ணா உனக்கு தேவையானதை எடுத்துட்டு போறீங்களா எங்க இருந்து எடுத்து போறேன் நீ மந்திரித்து உச்சரித்து எடுத்து தந்தால் நான் அதை கொண்டு சென்றேன் தங்கி எப்படி தருகே தர மாட்டேன் இதோ எடுத்து தருகிறேன் சீக்கிரம் தான் ஒரு பிடி மண்ணை அள்ளினாள் சரி மந்தரித்து அப்படியே அண்ணனுடைய கையிலே குடிக்கிறார் ஒரு பிடி மண்ணை வாங்கி மாயவர் நீக்கிறார் ஒரு பிடி மண் போதுமா பத்தாது இல்லையா இன்னும் ஒரு பிடி களவு செய்ய வேண்டும் களவு செய்தால் 2 பிடி மண்ணும் கொண்டு கண்ணி கொடுத்தால் ஒரு பிடி மண் களவு செய்தால் ஒரு பிடி மண் 2 பிடி மண்ணும் கொண்டு மண்ணை கொடுத்த மன்னதுதா மண்ணை கொடுத்த மன்னதுதா செய்த மன்னதுதா மன்னரையும் கண்டபோதே மனமகிழா மண்ணையும் கொண்டு கடலிலே வரும் பொழுது கண்ணி கொடுத்த மண் கையிலே கருவுருவாக இருக்கிறது மண்ணை கொண்டு வைத்த பொழுது மண்ணை பார்த்தோன்னா பரமசிவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் கொண்டு வந்த மண்ணை நாளாய் பண்டு வைத்தார் ஒரு பங்கி மலையாக ஒரு பங்கி வானமாக அவர் ஒரே பங்கு கடலாக ஒரே பங்கு பூமியாக ஒரே பங்கு கடலாக ஒரே பங்கு பூமியாக தோண மனதோண மனித முயற்சி தோண ஒரு பங்கு மலையாக ஒரு பங்கு வானமாக சரி ஒரு பங்கு பூமியாக ஒரு பங்கு கடலாக 4 பங்காய் மந்திரிக்கு நடுவே உதித்தது கைலாசமன் சரி கொஞ்சம் உதிர்ந்த மண் இருக்கிறது அந்த உதிர்ந்த மண்ணிலே மனித உயிர்களை பிரேமி செய்கின்றார் இப்படி இருக்கத்தான் கைலாசம் அடைஞ்சாச்சு வருகிறேன் என்று மாயவனார் சென்ற பொழுது சரி சிரிக்காத இப்படியே இருந்துக்கா அப்படி கைலாச மலையில எல்லோரும் கொலுவாக இருக்கிறார்கள் பார்வதி சொல்லுகின்றார் என்ன சொல்லுமா பகவானி பார்வதி கைலாசம் அருமையாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சுவாமி சுவாமி கைலாச மலையில் அருமையாக இருந்தாலும் தரையை பாருங்கள் எப்படி இருக்கிறது
ஆமா, இது என்ன செடி செடியா இருக்கு? தூத்து அள்ள ஒருத்தரும் கிடையாது. நீயாவது அள்ள வேண்டியதானே? இவ்வளவு பேர் சும்மா தான் இருக்காங்க. யாரு? நானும். நீயாவது அள்ள வேண்டியதான் ஒரு வழி. ஒரு பார்வதியாகிய நான் தூத்து மலையிலாம் அல்லவா இருக்கேன். யாருன்னா சுத்தம் செய்வோம், இடத்தை நீதான் வைக்கணும். கைலாசம் சுத்தம் செய்ய எனக்கு ஒரு பெண்ணை பிறவி செய்தார்கள். இப்போது பெற்றிருந்தால் இன்னும் பல பிரச்சனை வரும். வேண்டாம் பார்வதி, எவ்வளவு வந்தால் அடியை பார்த்துக் கொள்ள வேண்டாம் என்று பகவான் உரைக்க வேண்டும் என்று பார்வதியானோடு உரைக்க ஆமா. பகவானுக்கு கடுமையான கோபத்தினால் ஒரு தும்பல் ஆனது வருகின்றது. சரி, தும்மல் அப்படியே சடார் என்று நாசின் வழியாக ஒரு புத்தானது. அவளுடைய பெயர் தான் சண்டசி. சண்டையின் ஏதுவாள் இவள் பிறந்தாள் சண்டகாரி. சரி, இவள் சண்டகாரி. இவளுடைய பேர் சந்ததி. ஆமா. இருக்கிற இடத்தையும் பிடிக்கும். சண்டத்தி யானவள் பகவான் இடத்துல இருந்து கேட்டால் வாருங்க. ஏதேது சிவனாரே 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 நபி ஆரே ஏதேது சிவனாரே 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 காரணமே கைலாசம் சுத்தம் செய்ய சுத்தம் செய்ய விரவி செய்தே இரண்டு வருடம் மட்டும் சுத்தம் செய்வாள் செய்வாள் வருடத்தீரே வருடத்தீரே பார்வதி அடித்து சொல்வாள் என்று சொல்வாள் அடத்தியாள் இங்கிருந்தாள் கைலாசம் தேட்டாவோ. இப்படி கைலாச மாமலையிலே சரி சண்டத்தியால் தூத்து மெழுகி சுத்தம் செய்து வருகிறார். ஆமா, ஒரு வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, சரி 12 வருடமாக தூத்து மெழுகுகின்றாள். 13ஆம் வருடத்தில் பார்வதி சொல்லுகிறாள், சண்டத்தியே இருந்தா கைலாசம் தீர்த்தாகும் சுவாமி. சண்டத்தை காட்டு கலப்பிடுவோம். அப்படியா? சண்டத்தி அம்மா, இனிமேல் இங்க இருக்கக்கூடிய ஆளே கிடையாது. எங்க இருக்கணும்? நீ செல்வது கானகம். காட்டியிருக்கா? ஆமா. சரி, தனியாவா போகணும்? உனக்காக ஒரு சண்டன் வருவான். சரி, உன்னை மாலையிட்டு மனம் உடைப்பான். அப்படியே வாழ்ந்து வாருங்கள் என்று சொல்லி காட்டிலே அனுப்பி வைக்கின்றார்கள். ஆமா, தனியா போன சண்டத்துக்கு ஒரு சண்டை வேணும் இல்லையா? அப்படி என்று சொல்லி தேவர்கள் மலர் மாலை கட்டி வரும் பொழுது சரி, அதிலே ஒரு மறையுடைய புத்தி தடுமாறி மலர் மாலையை உகர்ந்த காரணத்தினாலே சண்டாளா நீ சண்டனாக காட்டிலே போக கடவுள். சண்டனும் சட்டத்தையும் ஒரு நாள் சந்திக்கின்றார்கள். மனது ஒத்து போச்சு. காந்தர்வ முறைப்படி திருமணம் முடித்தார்கள். சரி, இறைவனுடைய திருவருளால் சண்டத்தி அவர்கள் கர்ப்பமானது அடைந்தார். சரி, மாதங்கள் கடந்து ஒரு 8 மாசம் இருக்கும். சண்டத்தி அவர்கள் சண்டனை பார்த்து சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? ஐயா, தர்மபுரம் மன்னவா, நீங்க இங்கதான் இருக்கிறீங்களா? இங்கதான் கொஞ்ச நேரமா தேடிட்டு இருக்கேன் காட்டுல. சரி, அதாவது எனக்கு மாதங்கள் 8 ஆகிவிட்டது. சரி, ஆசைப்பட்ட சாப்பிடல. எனக்காக ஒரு மான் பிடித்து கொண்டு வருவீர்களா? உனக்கு இல்லாததா? நீ ஆசைப்பட்டு நான் ஏதாவது வேண்டாம்னு சொல்லுவேனா? இதோ கொண்டு வருகிறேன். ஒரே போகலாம். வேட்டையாட சட்டை இடத்தில் ஒரு சிங்கமான சட்டனை வேட்டையாடி கொன்றது. சரியா? அந்த சட்டம் இருந்தால் மீண்டும் அனாதையாக நின்றால் சட்டத்தில். சரி, மாதங்கள் 10 சுமந்தால் அந்த மாதங்கள் 10 சுமந்த நேரத்திலே சரிதானே ஒரு சூழ்நிலை எத்தனை குழந்தை பெற்றெடுத்தார்கள்? ஒரு சூழில் 7 பிள்ளை 7 பிள்ளை கண்டத்தியாள் பெற்றெடுத்தாள் பெற்றெடுத்தாள் 7 பிள்ளை 7 பிள்ளை பெற்றெடுத்தாள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு பேர் வைத்தால் சண்டத்தியா சண்டத்தியா. வளர்த்து வாழ்வாள் வைத்தாளே
கொடுத்தாள் சட்டத்தை. சரி. தக்கன் தொக்கன் இடும்பன் கடம்பன் சம்பரன் சமீகரன் தாருகன் 7 பிள்ளைங்களுக்கு பெயரை சூட்டிட்டு 7 வயசு ஆகுது பிள்ளைங்களுக்கு. அப்ப 7ஆவது வயதுல எழுத்தோத வைக்கணும் இல்லையா? தேடி பிடிச்சு ஒரு குருகுலத்தை கண்டுபிடிக்கிறா. ஐயா வாத்தியாரே, என்னம்மா பிள்ளைங்க 7 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆமா, இதெல்லாம் உன் பிள்ளைங்களா? ஆமா ஐயா. கவலைப்படாம வீட்டுக்கு போன நல்ல முறையில் பாடம் எடுக்கணும். சரி என்று பாடல்களுக்கு பாடம் எடுக்கும் போது அரக்க குணமுடைய பாடல்கள் சரியாக படிக்கிறது. சரி. வாத்தியாருக்கு வந்ததை கோபம் அப்படி இல்லாத பட்டி மக்களை என்று உரைத்தார். அந்த நேரத்தில் நினைத்தார்கள் பாடல்கள் என்ன பட்டி மக்கள் என்று உரைத்தார்கள் வாத்தியார். அம்மா என்று அழுத கண்ணும் சித்தையுமாக தாயிடத்திலே ஓடி வந்தார்கள். அம்மா என்ன வாத்தியார்களை அப்படி இல்லாத பட்டி மக்கள் என்று உரைத்தாரே, சரி எங்கள் தகப்பன் யாரம்மா சொல்லுங்க. எப்பா யாரும் ஒரு தாயிடத்துல கேட்க கூடாது கேள்வி. நீ அப்பா யாருன்னு சொல்லிருந்தா நான் அவன்கிட்ட கேட்க போறேன். அதான் அப்பா யார் தெரியுமா? கைலாசமலையில் இருக்கிறாரே சிவபெருமான். சரி, அதான் இப்பொழுது உங்களுக்கு தந்தை. அப்படியா? ஆமா, சிவபெருமானை பார்க்கணும். என்ன செய்யணும்? தவம் செய்யணும்பா. அப்படி அவருக்கு சென்று வருகிறோம். அப்படி என்று அள்ளி மண்ணல் குபித்தா, அள்ளி மண்ணல் குபித்தா, கொண்டு செய்தா, அள்ளி மணல் குபித்தா, சேர்த்து மணல் குவித்தா, சேர்த்து மணல் குவித்தா, நாமிக்கு கொண்டு செய்தா. சரி, 7 பாலர்களும் தவம் இருக்கக்கூடிய வேளைகளில் என்ன சொன்னார்? 7 பாலர்கள் மலைத்து கைலாசம் வருகின்றார். சரி, பாலர்கள் என்ன என்ன நினைத்து கடனும் புரிந்தீர்களே, சங்கத்தியால் பெற்றெடுத்த மக்களுக்கு என்ன வர வேண்டும் கேளுங்க, நான் தருகிறேன். அந்த வார்த்தையை கேட்டுவது 7 பாலர்கள் என்ன கேட்டார் பாருங்க. என்ன என் அப்பா எங்களுக்கு என்ன வர வேண்டும் தெரியுமா? 7 கட்டலுக்கு அப்பாலே அப்பாலே வேணும் 7 கோட்டை 7 கோட்டை அப்பாலே 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 7 கோட்டை சந்திரர்கள் சூரியர்கள் சூரியர்கள் விலகி ஓட வேணும் ஓட வேணும். கிருஷ்ணமணி தேவர்களோ எங்கள் வார்த்தை கேட்க வேணும். ஒரு அசுரன் பட்டு போனா ஓடி அசுரன் கிடைக்க வேணும். அதுக்கறிக்க மணிக்க வேணும். ஆதி வராதர வேணும். ஆனரி வருகையாரே ஆனரி வருகையாரே வர வேணும். பகவானே 7 கடலுக்கு அப்பாலே இட வேணும் 7 கோட்டை 7 கோட்டை. தம்பி என்ன வேண்டாவரத்தை ஒரு அசுரன் பட்டு போனால் 9 கோடி அசுரர் பிறக்க வேண்டும். அப்படிப்பட்ட வரம் தாருங்கள் சுவாமி. இருக்க இடத்துல அவனுக்கு துப்புவான். சரி, செத்தாலும் நீங்க வந்து தொந்தரவு பண்ணுவாங்க. எப்படி வர முடியும்? வேற வரணும். சரி, தந்தனப்பா. நம்ம எல்லாம் கேட்டாச்சு. ஒரு துணி விக்கிரத்துல 1 கோடி பேர் பிறக்க வர வேண்டும். சரி, இப்ப உனக்கு கை மட்டும் வெட்டுப்பட்டா திரும்ப வரும். தலை வெட்டுப்பட்டா வராது. போ, உனக்கு என்ன வரணும்? ஆண்டொரு கையாலே அழியாத வர வேண்டும். ஒரு பொம்பளை இருந்தா போ. அப்படின்னு சொல்லி சுவாமி எங்களுக்கு ஆளுக்கு ஒரு இடம் தாருங்கள். நல்லா இருக்கு, எடுத்துட்டு போ. வெளியே நிறைய இருக்கப்பா, எடுத்துட்டு போங்க. யாரும் இல்லாம சும்மா தான் இருக்கு. சரிதான். பக்கத்திலே ஏறினார்கள். சரி, சும்மா சும்மா பகவானை பார்க்க வர முடியுமா? கைலாசம் சுத்தி பார்த்துட்டு போகலாமே. அப்படி என்று கைலாச மலையை சுத்தி வரும்பொழுதே பார்த்தாள் பார்வதியானவள். என்ன தாருகளை அழைத்தென சொன்னால் வாருங்கள். என் மகனே தாருகனே தாருகனே தாருகனே
வரமாகி என்னோடு ஒருவரை பொங்கு அசுரர்களே மணழிந்து போனாலும் மணிந்து போனாலும் மொழி எந்த வார்த்தைகிட்டு மொழி எந்த வார்த்தைகிட்டு இப்படி இருக்கக்கூடிய நாளிலே பார்வதியார் பார்த்தாள். அங்கே வருவது சண்டத்தியுடைய பிள்ளைகள் அல்லவா? அப்பா ஏப்பா நாளிகா கூட்டத்துக்கு நீதான் கொஞ்சம் சுறுசுறுப்பான ஆளுக்கு என்ன செய்யணும்? யாரம்மா வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா? எப்பா நான் தான் பார்வதி. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு அம்மா மாதிரிப்பா நான் பாரு. நாங்க எந்த மாதிரி அம்மாயே பாக்க வரல. நாங்கள் பேயாண்டி இடத்துல பெரிய வரங்கள் வாங்கி இருக்கிறோம். தம்பி தம்பிடே தலைய தூங்க போட்டுட்டு இருக்கா. யான் வந்திருக்கானே தெரியாம இருக்கா. உனக்கு வாங்கி தந்திருக்கா. உனக்கு ஒரு சட்டை வாங்கி தந்திருக்கா. ஆமா அதை கையில வச்சுக்க. இவன் கேட்கறதுல நீ ரொம்ப பதில் சொல்லணும். இது வரப்பா உனக்கு நான் ஒரு வரம் தரலாம்னு நினைக்கின்றேன். ஏன்னு சொன்னா உனக்கு நீ வரம் வாங்கின பத்தியா ஆணவம் அதிகரிச்சுட்டு அந்த ஆணவத்தை அடக்குவதற்கு நான் உனக்கு ஒரு வரம் தருகிறேன். இப்போ உன்னோடு வரம் வாங்கி நாங்கள் வாழ்வதா? ஓடி இப்போ மன்னிச்சு விட்டுட்டேன். ஒரே ஒரு வரம் தருகிறேன், வாங்கி சொல்லுங்க. மண்ணழிந்து போனால் இந்த வான் கீழே வந்தால் பெண்ணிடத்தில் வர வாங்குவதில்லை. கோடி போடி என்ற வார்த்தை கேடு வருகிறதே கோபம். நீ யாரை பார்த்து வாடி போடி என்று சொன்னா தெரியுமா? யாரை பார்த்து வாடி போடின்னு சொன்னால் தெரியுமா? என்னை மட்டுமல்ல, என்னை மாதிரி பெண்கள் அனைவரையும் வாடி போடியில் இழிவாக பேசுகிறேன். வாடி போடி என்று பேசிய காரணத்தினால் என்னை போல ஒரு பெண்ணின் கையால் உன் தலையர் ஓடி அப்படி என்று சொல்லி அலையாளி பார்வதியாக இருக்க 7 கடலுக்கு அப்பாலை ஒரு 7 கோட்டை வைத்து வாழ்ந்து வருகிறான். பார்வதிக்கு ஒரு கப்பம் கட்டுறான். கப்பம் கட்டினோம் அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். சரி போய் ஒரு பெண்ணுக்கு கப்பம் கட்டுவதா? அதான் வெட்கக்கேடு. கப்பத்தை மந்திரி யாரு? கப்பத்தை நிறுத்துங்கள். நிறுத்தி விட்டேன். வாசல் அடைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி கப்பத்தை நிறுத்தினான். சரி கப்பத்தை நிறுத்திய காரணத்தினாலே பார்வதியால் கோபம் கொண்டார். சரி பகவானை வார்த்தைன்னு சொல்கிறாய் பாருங்க. என்று சொன்னதினால் செய்யல்லவோ சொல்லவா சொல்ல சமீரா மரத்தில் கிட்டி விடுவது போலே அடுத்தலாம சுற்றே சிவனோர பார்வதியோரே 70,000 மாதுக்களை அழைத்து 7 மங்கையாக பிறவி செய்தாரே. பார்வதியானவள் சொல்லுகிறார்.
பகவானே என்ன நீங்கள் என்னை பார்த்து வாடி போடி என்று பேசலாம், ஆமா எனக்கு கோபமே வராது. அது தெரியும் எனக்கு. ஆனால் சரி, தாருகன் யாரு சுவாமி? அவன் என்னை பார்த்து வாடி போடின்னு எப்படி பேசலாம்? சின்ன பிள்ளைங்க தெரியாம பேசி சின்ன பிள்ளைனால என்னை பார்த்து பேசலாமா? நீங்க கேட்டுட்டு இருப்பீங்களா? என்ன செய்யணும்? பகவானே அவட தொலையா இருக்க வேணும் சுவாமி. நான் ஒருவர் கையால அடியாத வரத வாங்கிட்டு இருக்கேன். என்னை போல பெண்ணின் கையா உன் தலையை அறுபட நான் உனக்கு சாபம் போட்டிருக்கேன். சாபம் போடுறது ஒன்னடிக்கு ஆளுங்க. அதானே இப்படி எல்லாம் போடுற பாரு சுவாமி. அவனை எப்படி கொல்லலாம் யோசிக்கலாம். ஆமா, பெண்ணின் கையினால தான் அவனுக்கு சாக்கான். பாரு, பெண்களை வைத்துதான் உங்களை கொல்ல முடியும். சரி, ஆகையினால் 70,000 மாதுகளின் சக்திகளை ஒன்றாக திரட்டி 7 பெண்களாக பிறகு செய்தார் பகவான். பெண்களிடத்துல சொல்கிறார், அம்மா கன்னியர்களே, என்ன தாரனுடைய தலையறுப்பதற்கு அவங்களை பிறகு செய்து தலையறுக்கணுமா? போருக்கு சென்றுவார்கள். கையில ஆயுதம் ஒண்ணு எல்லாம் தலையறுக்கணுமா சுவாமி? அதுவும் நான் தான் இருந்தாலும் போறோமா? பின்ன சரி, வேண்டிய ஆயுதங்களை தந்து சென்றுவார்கள். அக்கா என்னோட தங்கச்சி போகலாமா? போகலாமா? என்ன இருக்கு? இப்படி இருக்கு வாழாயுதம், இப்படி இருக்க கூடாது. சரி, வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பா போற செய்யணும். சரியா? ஆமா, நீ பறக்கண்டா. இந்த ஃபேனை திரும்பி வச்சாலே பறந்துருவா. உன்னை பறக்க சொல்லல, கொஞ்சம் கம்பீரமா இருக்கணும். சண்டைக்குல பார்த்தாலே பயப்பட வேண்டும். எனக்கே பயம் வந்துட்டு அப்படி வைக்க. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி அழகாகவே 7 மங்கைமார்களும் ஆயுதங்களை வாங்கிக் கொண்டு தாரகனுடைய கோட்டையிலே வருகிறார். சத்தமிட்டா பாருங்கள். பாட்டா பாட்டா பாடுவா எனவே எனவே மனிதனை போல மாகவே வாரா மாகவே வாரா ஆனா மாறி பொழிதது போலே மாறோடு போறது புரிய காலறி வடிவா நரமறி வடிவா கோளறி வடிவா துணையறி வடிவா ஒருவர் கொள்ள முடியாமலே காட்டி உடலுற்றா. இப்படி தாரகனுடைய கோட்டையிலே வந்தார்கள். சரி, ஆக்ரோஷமானவே வீர கொலவை போடுறாங்க. கொலவை போட தெரியாதவங்க சத்தம் போடுறாங்க. எப்படி போடி அக்கா, நான் கொலவை சத்தம் போட்டாச்சு, நீ ஒன்னால எப்படி கூப்பிட முடியுமா? தாரகனை கூப்பிடு பார்க்கலாம். சண்டை எப்படின்றது சண்டைக்கு யாராவது கூப்பிட்டு இப்ப நான் தான் ஒரு சண்டைக்கு வரணும் வச்சுக்கோ. இல்ல நான் சும்மா போறேன்னு வச்சுக்கோ, என்ன வலியை பிடிச்சி சண்டைக்கு இருக்குன்னா நீ எப்படி சண்டை வருவோம்? டேய் சண்டைக்கு வாடா. சண்டைக்கு இப்ப தாரகனை கூப்பிடு. ஆமா, என்ன பாரு, சண்டைக்கு வர ரெண்டு வாழைக்காய் 2 வெண்டைக்காய் வாங்கிதான். தாரகனை அழைக்க வேண்டிய எப்படி அழைப்பாய்? அடே தாருகா, வெளியே வாடா. ஊருகா இந்த சத்தத்துக்கு ஓடிதானே பயந்து. ஆமா, என்ன ஒரு ஆக்ரோஷமான சத்தம் கேட்டுட்டு தாரகனுடைய காதுல கேட்டது. வெளியில வராது. தம்பியை பார்த்து சொல்லுகிறா, தம்பி பெண்களுடைய சத்தம் மாதிரி கேட்கவில்லை. எனக்கும் பிடிக்காத சத்தமாட்டில இருக்குது. சரி, நீ யாருன்னு பார்த்து வா. நானே பார்க்கலாம். ஆமா, சரி அண்ணா, என்ன 7 மங்கையர்கள் வந்திருக்கிறாங்க. சரியா போச்சு, வாங்க போற செய்யலாம். சண்டைக்கா பின்ன சும்மா விட்டுலாமா? கல்யாணத்துக்கு வந்து போகல. நான் என்ன கோழையா? இதோ சரி சொல்லி யுத்தம் செய்தார்கள். யுத்தம் செய்யக்கூடிய நாளையிலே கை வெட்டுப்பட்டா அடுத்த கணமே கை வருகிறது. தலையை வெட்டினால் தலையும் வருகிறது, காலை வெட்டினால் கால் வருகிறது. ஆமா, ஒரு துளி உதிரத்திலே 1000 கோடி அசுரர்கள் பிறந்து வருகிறார்கள். சரி, பார்த்த பெண்கள் சொல்லுகின்றார்கள், ஆமா அக்கா என்னடி நம்ம வரும்போது எத்தனை தலை தெரிந்தது? 7 தலை. உனக்கு எத்தனை தலை? 1000. 7 தலை தெரிஞ்சது. ஆமா, இப்ப எத்தனை தலை இருக்குது? 70,000 தலை இருக்குது. என்ன முடியும்? 70,000 தலை என்னனியா? கோடி கணக்குல இருக்குது அக்கா. என்ன முடியாத அளவுக்கு தலை இருக்குது. கண்ணெல்லாம் வலிக்குது. நீ எத்தனை தலை வெட்டி இருப்ப? அக்கா நான் ஒரே தலையதாக்கா வெட்டிக்கிட்டே இருக்கேன், வளர்ந்துகிட்டே இருக்குது. ஐயோ, நீ எத்தனை தலை வெட்டின? நான் ஒரு 7 தலை வெட்டினேன். 7மே முளைச்சிக்கிட்டே இருக்குது. அப்படியா? ஆமா, நானும் ஒரு 40 கையை வெட்டி போட்டிருப்பேன். அப்படியா? ஆனா அவ்வளவு கை வந்து கொண்டேதான் இருக்கிறது. கையோட்ட தலையோட்ட இல்ல, தலை அவங்க வெட்டினாங்கல்ல, அவங்க வெட்டி போட்டு தலையுள்ள கண்டத்தை நீங்க வெட்டி இருக்கா. பெரிய வீராங்கனை.
என்ன? தலையில்லாத கட்டத்துல இருந்து வெட்டிட்டு வந்திருக்கான். இப்படியே போர் செய்தால் நமக்கு தோல்விதான். அவன் முடியாம ஒன்றை வச்சு எங்கேயும் ஜெயிக்க முடியாது. ஈஸ்வருடைய கையிலே சென்றாலும் ஏழாமமாக சிரிப்பார்கள். ஆமாம். ஏற்கனவே அப்படிதான் நடக்குது. அப்படி இல்லை. 7 பேரும் கடற்கரை ஓரத்தில் விடுகிறார்கள். வர்க்கலுக்கு ஒருத்தி போனாள், ஒருத்தி போனாள். வேலுக்கரைக்கு ஒருத்தி போனாள், ஒருத்தி போனாள். ஒருத்தி போனாள், ஒருத்தி போனாள். ஒருத்தி போனாள். உலகளூர் பகவதி என்று பகவதி என்று ஒளியடையாள் ஒருத்தி போனாள், ஒருத்தி போனாள். காட்டு செல்வி என்று செல்வி என்று மகமாயி ஒருத்தி போனாள், ஒருத்தி போனாள். பகவதியாள் ஒருத்தி வேறு போன போதே போன போதே ஏது செல்வா ஏது செல்வா பிறவி செய்வான் காரியனில் தலையறிக்க ஓருக்கு அலங்காரி பூவை பத்திர மாகாளி பத்திர மாகாளி பிறவியதை செய்தாலும் காரியனில் தலையறைவான் ஒரு நொடியில் அறிந்திடுவார். பற்கலையில் உறுதி போனாள், மாவேலி கரையிலே உறுதி போனாள், கண்ணாளம் என்று சொல்லி கடற்கரையிலே உறுதி போனாள், மண்டைக்காட்டு செல்வி என்று மகமாய் உறுதி போனாள். சரி, கன்னியாகுமரியிலே பகவதி அம்மை சென்றாள். 7 திசை நோக்கி போயிட்டாங்க. போன பொழுது கைலாச மலையிலே பகவான் பேசுகிறார். என்ன? பார்வதி சுவாமி பாக்கியாட்டி எல்லா பிரச்சனையும் ஏற்படுத்தி தலையை தொங்கப்பட்டு 7 பேர் போனாங்க சண்டைக்கு, எங்க போனாங்கன்னு தெரியாது. தலையை அறுக்கணுமா இருக்கட்டும், அறுக்க வேண்டும் சுவாமி. என்ன செய்யல ஒரு முடிவு சொல்லு. போன பெண்களை காணவில்லையே சுவாமி. அதான் வாய்த்த கேட்டுட்டு இருக்கேன். பார்வதியானவள் சொல்லுகிறார். பகவானே, என்ன காரிகளின் தலையறிக்க மங்கை நல்லாள் விருதி வந்தேன். சரி, போரிக்கு அலங்காரி பூவை பத்திர மாகாளி பத்திரகாளி அம்மனை பிறவி செய்தால் தாரகனுடைய தலையை ஒரு நொடியிலே இருப்பார்கள். பத்திரமாகாளி அம்மையை பிறவி செய்ய வேண்டுமானால் திரிப்பார்களிலே சிறந்த அமிர்தம் கிடைக்க வேண்டும். சரி, உடனே தேவர்களை வர சொல்லுங்கள். சுவாமி, என்ன நாங்கள் அமிர்தம் கடந்து வரணும். ஆமா, என்ன பொருள் பிறந்தாலும் இங்கே கொண்டு வாருங்கப்பா. இதோ சென்று வருகிறோம் சுவாமி. அமிர்தம் கடைய வருகிறார்கள். சரி, முதல் கடைந்த அமிர்தத்திலே 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 மூதேவி பிறந்திடுவார், மூதேவி பிறந்திடுவார். அமிர்தத்திலே அமிர்தத்திலே பிறந்திடுவார், பிறந்திடுவார். அமிர்தத்திலே மூதேவி வந்து இருக்கின்றார். சரி, ஏமா மூதேவி, என்ன பொல்லாதவர்கள் இடத்துல மட்டும்தான் இருக்கணும். சரியா? சரி, பொல்லாதவங்க யாருன்னு கண்டுபிடிக்க தெரியுமா? பொல்லாதவங்க யாருன்னு ஒரே கண்டுபிடிக்க தெரியுமா? எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் சுவாமி சொல்லிட்டாங்க. நீ எங்க போய் இருக்கிற அவங்க எல்லாம் பொல்லாதவங்க.
ஆமா ஆமா அப்படியா சரி அப்படி என்று சொல்லி அழகாக மோதேவி அமர்ந்து விட்டு ஆமா 2ஆம் நாள் அமர்வு நடைபெறுகிறார்கள் சரி 2ஆம் அமர்தத்திலே யார் வந்து பிறந்தார் பாருங்கள் யாரு 2ஆம் அமர்தத்திலே லட்சுமியாள் பிறந்திடுவாள் 2ஆம் அமர்தத்திலே லட்சுமியாள் பிறந்திடுவாள் லட்சுமி வந்து பிறந்தாள் 2ஆம் அமர்தத்திலே லட்சுமி அருகழைத்து சொல்லுகிறார் சிவபெருமான் என்ன வில்லதிலும் விளக்கதிலும் நல்லோர்கள் இடமதிலும் நாளும் சென்று குடியிருப்பாய் லட்சுமி சரி அப்படியே போய் கூடியிருக்கிறேன் பேய் அப்படியே சென்று குடியிருக்கின்றேன் அப்படி என்று சொல்லி லட்சுமிக்கு வரத்தை கொடுத்து அனுப்புறாங்க 3ஆம் அமர்தத்திலே மதகரி என்று சொல்லக்கூடிய யானை வந்து பிறக்கிறது யானையை கொண்டு சிவபெருமான் கொண்டு விட்டாங்க யானையின் தொலி உரித்து சரி 4ஆம் அமர்தத்திலே என்ன வந்து பிறந்தது தெரியுமா 4ஆம் அமர்தத்திலே தேவர்கள் 4ஆம் நாள் அமிர்தம் கிடைக்கின்றார் சரி 4வது அமிர்தத்திலே வரிப்புலி வந்து பிறக்கிறது சத்தம் கேட்டு பார்த்த இடையில ஆமா ஆமா வரிப்புலியினுடைய தொலியை உடைத்தார் சிவபெருமான் ஆடையாக ஒட்டுத்திக் கொண்டார் மீண்டும் 5ஆம் நாள் அமிர்தமானது கிடைக்கும் போது என்ன பிறந்தது பாருங்கள் 5ஆம் அமிர்தத்திலே ஆடரவம் பிறந்திடுமா ஆடரவம் தன்னை எடுத்து மாலையாக ஒட்டு கொண்டார் 6வது அமிர்தத்திலே எடுத்து கையில் வைத்து கொண்டார் 7ஆம் நாள் அமிர்தத்தில் காளி வந்து பிறந்திடுமா 7ஆம் நாள் அமிர்தத்தில் காளி வந்து பிறந்திடுமா காளையிட்டு ஏறி கொண்டார் கண்டனா சிவனாரோ 6ஆம் நாள் அமிர்தத்திலே மான்மழை
நாள் பிறந்தது. 7ஆம் நாள் அமிர்தத்திலே காளை வந்து பிறக்கிறது. சரி, 8ஆம் நாள் அமிர்தத்திலே கட்டழகன் வேதாளை வந்து பிறந்தான். அவனுடைய தோற்றம் எப்படி பாருங்க. 8ஆம் அமிர்தத்திலே வேதாளை தான் பிறந்தான். 8ஆம் அமிர்தத்திலே வேதாளை தான் பிறந்தான். தோளுக்கு தோள மலை போலே வேதாளை நாடதிலே இவனை விட்டால் அருள் சேதமாக்கிடுவான். இவனை விட்டால் அருள் சேதமாக்கிடுவான். கடலிலே இவனை விட்டால் கடலேல மடிடுவான். பெருவனத்தில் கட்டி வைத்தார் வேதாளையே. கட்டி வைத்தார் வேதாளையே. காண்டான காடலியே கட்டுப்பட்டான் வேதாளையே. கட்டழகன் வேதாளை வந்து வைக்கின்றான். சரி, வேதாளை பார்த்த உடனே பலரும் பயந்து ஓடுறாங்க. சுவாமி, அந்த வேதாளை சமாளிக்க முடியாது. ஆமா, ஏதாவது நீங்க தான் சுவாமி செய்யணும். அப்படியா? ஆமா, காட்டானை பெருமணத்துல அந்த வேதாளை பிடிச்சு கட்டுவேன். கட்டுப்பட மாட்டானே. அவனுக்கு நாக்கு கொஞ்சம் நீளம். அப்போ நாக்குல சூளத்தை நிறுத்தி. இது நல்ல யோசனை. நாட்களே சுழல் நாட்டி. சரி, நாட்டு காணிகத்திலே கொண்டு நிறுத்துகின்றார்கள். ஆமா, 9ஆம் அமிர்தங்களை வருகிறார்கள். 9ஆம் அமிர்தத்திலே அமிர்தத்திலே பன்னீர் விளந்திடுமா விளந்திடுமா அமிர்தத்திலே அமிர்தத்திலே விளந்திடுமா பன்னீர் தனை எடுத்து தனை எடுத்து முன்னே கொண்டு வைத்தார் பகவான் முன்னை கொண்டு வைக்க பகவான் எட்டிகளை பூசிக்கொண்டார். 10ஆம் அமிர்தத்திலே என்ன வந்து பிறந்தது பாருங்கள். 10ஆம் அமிர்தத்திலே பாரநஞ்சு பிறந்திடமா. அஞ்சு வந்து பிறந்த போது நாயகத்து கொண்டு போக திருவார்த்தைகளை விடுத்து அபிஷேகமாய் கட்டுவாடுறான். கட்டிகளும் ஆதிசிவன் பண்ணி வைத்தார். நண்பரை கண்டபோது நாயகனார் கோபம் கொள்ளுவாரே. அஞ்சனை கண்டே கோபம் அவண்டு நாயகன் ஆறு கொண்டாட போது மண்டிர மேல்மை பார்வதி ஆயிடுவார். சங்கத்தை எட்டி தாண்டி பிடித்தாள். மதிலே நின்ற பத்திரகாளி அம்மை வந்து பிறந்திடுவாளே. ஒரு கணினதிலே போவாய் சொல்லிய போவாய் சொல்லிய கண்ணதிலே உங்கொடி பத்திர காளி வீரனாய் காளி வீரனாய் சொல்லுகிற கண்ணதிலே அம்மை பத்திர காளி வீரனாய் காளி வீரனாய். வேலைக்காரர்கள் உடனடியாக கோயிலுக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனலாய் சொல்லுகிற கண்ணதிலே அம்மை பத்திர காளி வீரனாய்
அம்மை பற்றி ரகாய் பிறந்தாய்